நல்லவை கேட்போம் நமது சேனலில் திருப்பார்கடலில் சதுர்முக பிரம்மா ஸ்ரீமன் நாராயணனை குறித்து துதி செய்வதை பற்றி கேட்போம். துர்வாச முனிவருடைய ஒரு சாபத்தினால இந்த இந்திரனுக்கு 3 லோகத்திலையுமே எந்த சம்பந்தமும் இல்லாத போல், அதாவது லக்ஷ்மியினுடைய சம்பந்தமானது அழிந்தது. ஓஷதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த வனஸ்பதிகள், கொடிகள், மரங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. யாகம் முதலான நல்ல கர்மாக்கள், சத்கர்மாக்கள்லாம் ஒன்றுமே நடக்கலை. நல்லா அத்தியனம் பண்ணவா, சாஸ்திரம் தெரிஞ்சவா, தபஸ் பண்ணக்கூடியவா, இவாளெல்லாம் எந்த காரியங்களும் பண்ண முடியல அவளால். ஜனங்களுடைய மனசில் தர்ம சிந்தனையே இல்லாமல் போயிடுத்து. உலகத்தில் யாருக்குமே தைரியம் அப்படிங்கிறது இல்லை. லோபத்தினால இந்திரியங்கள்லாம் சக்தி இல்லாமல் இழந்து போச்சு. எல்லாருக்கும் மக்களுக்கெல்லாம் அப்படியே பேராசை வளர்ந்தது. சத்துவகுணமே இல்லாமல் போயிடுத்து. மகாலட்சுமி வாசம் பண்ணாதான் சத்துவகுணமானது இருக்கும். மகாலட்சுமி போனதுனால சத்துவகுணமே இல்லை. ஆனால் நல்ல குணம் யாருக்குமே இல்லாமல் போயிடுது. இப்படி மகாலட்சுமியான அவளுடைய கடாட்சம் அனுக்கிரகம் இல்லாதனால பலம் எல்லாமே போயிடுது. இப்படி எவ்வளவுதான் பிரசித்தமாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல குணங்கள் இல்லாதனால புத்தி கெட்டு தூஷிச்சுண்டு அவமதிச்சுண்டு இப்படியே வாழ ஆரம்பித்தா. தேவர்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் போய் அவளுடைய சக்தியெல்லாம் போயிடுத்து. அதனால் தைத்தியர்கள், தானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான அரக்கர்கள், அசுரர்கள் எல்லாரும் வந்து சண்டை போட ஆரம்பித்தா. சண்டை போட்ட உடனே அவெல்லாம் ஜெயிச்சுட்டா. அரக்கர்கள்லாம் லக்ஷ்மி கடாட்சம் இருந்தால் தான், அந்த வீரலக்ஷ்மி ஜெயலக்ஷ்மின்னு இருந்தால் தான் அவள் ஜெயிக்க முடியும். தேவர்களுக்கு அது இல்லை, அதனால் தோற்று போனான்னா. அரக்கர்களுக்கு சத்துவகுணமே கிடையாது, அவள் எப்படி ஜெயிச்சா அப்படிங்கிறதான ஒரு சந்தேகம் கூட வரலாம். அதாவது ஜென்மா பிறவியிலேயே குருடன் ஒருத்தன், பிறவி குருடன் இல்லாமல் நடுவில் குருடனானவன் ஒருத்தன், இப்படி 2 பேர் இருக்கா. இப்போ 2 பேரும் ஒரு இடத்த போய் அடையணும். அப்போ பிறவிக்குருடன் என்ன பண்ணுறான், தடுமாறாமல் அந்த இடத்துக்கு போயிடுறான். பாதியில் கண்ணிழந்தவன் என்ன பண்ணுறான், தடுமாறிந்து போய் அங்கே போக முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு போகிறான். இது எப்படி அப்படின்னு கேட்டால், முதல்ல கண் இல்லாமல் பிறவிக்குருடனாக இருந்தவனுக்கு பிறவியிலேருந்தே பழக்கம் இருந்ததுனால அவன் போயிடுறான். அப்படியே கண் இருந்து திடீர்னு கண் போனதுனால, அந்த சரியான பழக்கம் இல்லாதனால அவனால் நடந்து போக முடியல. அந்த மாதிரி சத்துவகுணமே இல்லாததான அரக்கர்களும் அசுரர்களும் எப்போதுமே லக்ஷ்மி கடாட்சம் இல்லாதவர்கள். அதனால் அவளுக்கு அந்த ஜெயிக்கக்கூடிய வலிமை, சக்தி, பலமானது இருந்தது. தேவர்களுக்கு இது வரைக்கும் லக்ஷ்மி கடாட்சத்தினால பலமும் சக்தியும் இருந்ததுனால இப்போ அது பறி போயிடுத்து. அதனால் இவ தோற்று போயிட்டா. அதனால் யுத்தம் பண்ண முடியல, பலம் இழந்ததுனால. இப்படி ஒரு விபரீதமான ஒரு நிலைமை ஏற்பட காரணம் இந்திரன் தான். இந்திரன் வந்து அந்த துர்வாச முனிவர்கிட்ட ஏற்பட்டதான, அதாவது பண்ணினதான அபச்சாரம்தான். அந்த அபச்சாரத்தினால்தான் இது இப்படி ஏற்பட்டது. இந்த நிலைக்கு வந்தா எல்லாரும் இப்படி வந்துட்டா அப்படின்னு. உடனே என்ன பண்ணுறது, இப்படி தேவர்களுக்கெல்லாம் ஒரு வெற்றி இல்லாமல் போயிடுது, இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, எல்லாரும் சத்தியலோகத்துக்கு போய் சதுர்முகனை போய் சரணடைந்தா. இந்த மாதிரி நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லி, நீர் தான் காப்பாற்ற வேண்டும் எங்களுக்கு அப்படின்னு பிரம்மா கிட்ட கேட்டுண்டா. பிரம்மா இதை பார்க்குறார். இந்த கஷ்டத்தை போக்குறது நம்மளால் முடியாது, அதனால் பகவான் விஷ்ணு கிட்ட தான் போய் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி, தேவர்களே நீங்கள்லாம் போய் அனந்தனான அந்த எம்பெருமானிடத்துல, விஷ்ணுவின் இடத்துல போய் பிரார்த்தனை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறார், இது வந்து சரியான இது பண்ண முடியாது அப்படின்னு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறார். பிறப்பிறப்பு இல்லாததான தேவதேவனான விஷ்ணுவின் இடத்துல தான் போய் சரணாகதி பண்ணணும். அவனால் முடியாத காரியம் இல்லை, உங்களுடைய துக்கங்கள்லாம் அவர் தான் போக்கடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவளை மட்டும் தனியாக அனுப்பாமல் தானும் கூட வரார். வந்து திருப்பார்கடல் அக்ஷீராப்தியில் வந்து அந்த பகவானை நினச்சி இவ ஸ்தோத்திரம் பண்ணுறா. அப்போ பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணுறார் முதல்ல. அப்படி ஸ்தோத்திரம் பண்ணும்போது அவர் பலவாறாக ஸ்தோத்திரம் பண்ணுறார். அந்த எம்பெருமானுடைய திருவடியெல்லாம் நினச்சி பாடுறார், எல்லாம் சொல்கிறார், ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறார்.
மனமுருகி பிரார்த்தனை பண்ணுறார். அதில் பல ரகசியங்கள்லாம் இருக்குது. பிரம்மாவனுடைய பிரம்மஸ்துதின்னு பேர். நான்முகன் அந்த விஷ்ணுவை பார்த்து திருப்பார்கடலில் பண்ணக்கூடியதான அந்த ஸ்தோத்திரம் ஸ்துதிக்கு பிரம்மஸ்துதின்னு பேர். அதில் நிறைய ரகசியார்த்தங்கள்லாம் அடங்கியிருக்கு. அதாவது ஒரு சமயம் சிஷ்யர்கள்லாம் என்ன பண்ணுறா, அந்த குருவினிடத்தில் போய் சர்வேஸ்வரன் யாரு, அவன் எப்படிப்பட்டவன், அவனை பற்றினதான இதெல்லாம் சொல்லுன்னு போய் ஒரு ஆச்சாரியின் இடத்துல கேட்குறான். அதாவது தனக்கு வேண்டிய ஆச்சாரியனை, நல்ல ஆச்சாரியனை தேடி கண்டுபிடிச்சி பரபிரம்மஸ்வரூபத்தை பற்றி எங்களுக்கு சொல்லணும், நன்னா விரிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதுக்கு உடனே ஆச்சாரியன் என்ன பண்ணுறார், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆசனத்தில் போய் அமர்ந்தார், உட்காந்துட்டார். உட்காந்துட்டு எல்லாரையும் ஏத்தாப்பில் உட்கார வச்சுட்டார். அத்தனை பேரும் கவனிக்கிறார். இப்போ ஆச்சாரியன் பரபிரம்மஸ்வரூபத்தை பற்றி சொல்ல போகிறார் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தார். ஆனால் அந்த ஆச்சாரியன் என்ன பண்ணார் அப்படின்னா, வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை. கண்ணை மூடிண்டார். மௌனமாக பல நாழிகைகள் அப்படியே இருந்துட்டார். உடனே சிஷ்யாளுக்கெல்லாம் எவ்வளவு சந்தேகங்கள் இருந்தது, அத்தனை சந்தேகங்களும் போயிடுத்து. இவாளுக்கு அந்த விஷயங்கள் நன்னா புரிஞ்சு கொடுத்து, அத்தனை பேருக்கும் நன்றாக புரிந்தது. சிஷ்யருக்கு இருந்த சந்தேகங்கள் எல்லாமே போயிடுது. குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயாக அப்படின்னு. இதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, அந்த சிஷ்யர்களுக்கு அந்த ஆச்சாரியன் புரிய வைக்கிறார், பரபிரம்மத்தை பற்றி யாராலுமே தெரிஞ்சிக்க முடியாது. அப்படி தெரிஞ்சிக்க முடியாத ஒரு பெரிய பல நற்குணங்களையும் பெருமைகளையும் மகிமைகளையும் உடையவன் தான் அந்த பரபிரம்மம். அதனால் பரபிரம்மத்தை பற்றி யாராலுமே தெரிஞ்சிக்க முடியாது. அப்படி அப்பாற்பட்டதான, அளவில்லாததான, அளவிட முடியாததான குணங்களை உடையவன் அப்படின்னு மௌனமாக அனுஷ்டித்து காமிச்சார். அது அத்தனை பேருக்கும் புரிஞ்சு கொடுத்து. அதான் உபனிஷத் கூட என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், யார் பரபிரம்மத்தை பற்றி நன்னா தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறானோ அவனுக்கு ஒன்றுமே தெரியலன்னு அர்த்தம். எவன் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறானோ அவன் அந்த பரபிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி காமிச்சு கொடுத்தார். இப்படி பிரம்மனும் ஸ்துதி பண்ணுறார், அந்த நாராயணனை பற்றி ஸ்துதி பண்ணுறார். இப்போ தேவர்கள்லாம் பார்த்துட்டு இருக்கா, ரிஷிகள்லாம் பார்த்துட்டு இருக்கா. எப்படி இது ஸ்துதி பண்ணுறது அப்படின்னா, பிரம்மா எப்படி பண்ணுறாரோ அப்படியே நம்மளும் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அவளும் அந்த மாதிரி பண்ணுறான். அப்போ பிரம்மா என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டால், இந்த எம்பெருமானை பற்றி, பரமாத்மாவை பற்றி, பரபிரம்மத்தை பற்றி எனக்கும் தெரியாது, சங்கரனுக்கும் தெரியாது, அந்த விஷ்ணு ஸ்வரூபத்தை நமக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கவும் முடியாது. அப்படிப்பட்டதான சக்தியை உடையவனை நான் வணங்குகிறேன், நாம் வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்ன தேவாக ந முனையோ நச்சாகம் நச்சங்கரக ஜானந்தி பரமேசஸ்ய தத்விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த மாதிரி நான்முகன் சொல்கிறார். இப்படி தேவர்களுக்கு தெரியல. அதனால் பிரம்மா என்ன பண்ணுறாரோ அதையும் அவளும் பண்ணிட்டான். அந்த மாதிரி பகவத் ஸ்வரூபம், அந்த பகவத் ஸ்வரூபத்தை தெரியாதவாள்லாம் கூட தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்க முடியாதுன்னே சொல்கிறார் ஆழ்வார் கூட. அறிதல் ஆர்க்கும் அறியான் எவர்க்கும் அறிய ஒண்ணாதவன் அப்படிங்கிறார். அறிதலார்க்கும் அறியான் எவர்க்கும் அறிய ஒண்ணாதவன் அப்படின்னு நம்மாழ்வார் அருளி செய்கிறார். இந்த மாதிரி நாராயணனை நமக்காக நான்முகன் துதிக்கிறார் அப்படின்னு தேவர்கள்லாம் பார்க்குறார். நம்முடைய காரியத்துக்காக இவர் பண்ணுறார், ஆனால் நாம் வந்திருக்கோம், இவர் பண்ணுறதை நாம் பண்ண வேண்டாம்னு அவளும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார், துதிக்க ஆரம்பிக்கிறார். இப்படி எல்லாம் திகைச்சு போய் நிற்கிறா தேவர்கள்லாம். அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், மந்திரத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணணும். பிரம்மா என்ன மந்திரம் சொல்கிறாருன்னே இவளுக்கு தெரியல. அதனால் வெறுமை கையை கூப்பிட்டு நிற்கிறா. இப்போ வாத்தியார்கள்லாம் சாதாரணமாக ஒரு தர்ப்பணம் பண்ணி வைக்கிறா அப்படின்னா, அந்த தர்ப்பணத்தை பண்ணக்கூடியவாளுக்கு அந்த தர்ப்பண மந்திரத்தை காதில் வாங்கி திருப்பி சொல்ல தெரியல அவளுக்கு. அதனால் அவள் என்ன பண்ணுறா, தர்ப்பயாமின்னு அதை மட்டும் சொல்லிடுறா. அந்த மாதிரி இந்த நமோஸ்துதே அப்படின்னு இவா ஸ்தோத்திரம் பண்ணுறா, நாங்கள் வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இப்படி இந்த பிரம்மா தேவர்களோட சேர்ந்து அந்த எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுறார். இதுக்கு பிரம்மா பண்ண ஸ்தோத்திரத்துக்கு பகவான் அனுக்கிரகம் பண்ணணும். அப்படி அனுக்கிரகம் பண்ணுவதற்காக அவன் வரணுங்கிறத கொஞ்சம் கூட ஒரு ஸ்ரத்த குறையாமல் முயற்சியோட, முழு முயற்சியோட
ஆத்மார்த்தமா மன உறுதியோட ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கார். இப்படி இந்த ஸ்தோத்திரத்துக்கு விஷயமாக்கின்ற அந்த தேவர்கள்லாம் தேவர்களுக்காக தான் அப்படின்னு சொல்லி, இந்த தேவர்கள் நமக்காக பிரம்மா ஸ்தோத்திரம் பண்றார், நாங்களும் வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லி வணங்குறாவெல்லாம். இது நான்முகனே தங்களை அறியவில்லை அப்படின்னு சொல்ல, அத்தகைய பெருமை பெற்றுள்ளதான உன்னுடைய சொரூபத்தை நாங்கள் சேவிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா சதுர்முகன்தான் சிருஷ்டிகர்த்தா, அவர் தான் சிருஷ்டி பண்றார். அப்படி சிருஷ்டி பண்றவரே உன்னுடைய பெருமையை தெரிஞ்சுக்காம இப்படி ஸ்தோத்திரம் பண்றாரு, அவராலேயே தெரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு அந்த பெருமையை சொல்லி இவா ஸ்தோத்திரம் பண்றா. அதை பக்கத்தில் இருந்ததான சதுர்முகன் கோபமே கொள்ளலையாம், அதான் கோச்சிக்கவே இல்லையா. ஏன் அப்படின்னா உண்மையான நிலைகள் தான் பரம்பொருள் பரமாத்மா, அதனுடைய சொரூபத்தை யாராலையும் தெரிஞ்சிக்க முடியாதுங்கிறத தான் அங்கே பிரம்மா இவாளுக்கு காமிச்சு கொடுக்கிறார். மற்றவை நாளை கேட்போம்.